இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்டரி யூனிட் 1 உடைய பார்ட் 3 லெசன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். டாபிக் வந்து கோர்ஸ் ஆஃப் த வார். அந்த வார் அப்ப என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வாருக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ வார் அப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். 2 வாரிங் கேம்ப்ஸ். ஸோ அந்த வார்ல வந்து 2 டீமா பிரிஞ்சிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை தான் 2 வாரிங் கேம்ப்ஸ்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து சென்ட்ரல் பவர்ஸ். த வாரிங் நேஷன்ஸ் வேர் டிவைடட் இன்டு 2. அதாவது சண்டை போட்ட கண்ட்ரிஸ் எல்லாமே 2ஆ பிரிஞ்சிருந்தாங்க. த சென்ட்ரல் பவர்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. சென்ட்ரல் பவர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரியா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டர்க்கி வந்து ஒட்டோமன் எம்பையர்னால டர்க்கி இது உள்ளார வந்தாங்க. பல்கேரியான்றது அவங்க பால்கன் நேஷன்ஸ் அந்த இடத்துல நடந்த சண்டையப்ப இவங்க கேட்ட இடம் இவங்களுக்கு கிடைக்கலன்ட்டு இவங்களும் உள்ளார வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம காசஸ்லேயே பார்த்துட்டோம். இட்டாலி விச் வாஸ் இயர்லியர் வித் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா ஹேட் லெஃப்ட். இட்டாலி வந்து ஏற்கனவே ஜெர்மனி கூடயும் ஆஸ்திரியா கூடயும் தான் இந்த டீம்ல தான் இருந்தாங்க. ஆனா வந்து இவங்க அந்த டீமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. as her attempt to recover Trentino in northeast Italy where Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary was not supported by Germany. ரொம்ப சிம்பிள். இது ஜெர்மனி ஆஸ்திரியா டீம் கூட தான் இட்டாலி இருந்தாங்க, இட்டாலி கண்ட்ரி இருந்தாங்க. அவங்க வந்து ட்ரென்டினோன்ற இடம் வந்து நார்த் ஈஸ்ட் இட்டாலி, இட்டாலியில ஒரு பகுதி நார்த் ஈஸ்ட்ல இருந்தது. அங்க வந்து இட்டாலியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அந்த இடம் வந்து ட்ரென்டினோன்ற இடம் வந்து ஆஸ்திரியா ஹங்கேரி கிட்ட, அந்த கண்ட்ரி கிட்ட இருந்தது. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, இட்டாலி வந்து ஆஸ்திரியா ஹங்கேரி கிட்ட ட்ரென்டினோவை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்ல ஜெர்மனி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இட்டாலிக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால இட்டாலி வந்து இந்த ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மனி இருந்தாங்கல்ல அந்த டீம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரென்டினோன்ற இடத்துக்காக தான். ஸோ அந்த இடத்துல நிறைய இட்டாலியன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மெஜாரிட்டினா அவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா அந்த இடம் வந்து ஆஸ்திரியா ஹங்கேரி கிட்ட இருந்தது. இட்டாலி ரிமைண்ட் ஏ நியூட்ரல் கண்ட்ரி when the war broke out. இட்டாலி வந்து எந்த டீம் கூடயும் சேரல அவங்க. ஸோ இந்த டீம்ல இருந்து பிரிஞ்சு இன்னொரு டீம் கூட போய் அவங்க சேரல. அவங்க நியூட்ரல் கண்ட்ரியா தான் இருந்தாங்க. யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம, யாரு கூடயும் சண்டைலாம் போடாம தான் இருந்தாங்க அந்த வார் தொடங்கும் போது. பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். ஆனா அவங்க அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இட்டாலி நம்ம வாருக்குள்ளார போவோம், நம்ம வார்ல போயிட்டு இவங்க ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு எதிராக சண்டை போடுவோம். அவங்க எதிராக சண்டை போட்டோம்னா நமக்கு நம்மளுடைய ட்ரென்டினோன்ற இடம் நார்த் ஈஸ்ட்ல இருக்குல்ல அந்த இடம், டெரிட்டரினா இடம், அது வந்து நமக்கு கிடைக்கும். பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி signed the secret treaty of London in April 1915. ஸோ இதனால இட்டாலி வந்து பிரிட்டன் டீம், பிரிட்டன் பிரான்ஸ்லாம் இருந்தாங்களா அந்த டீம் கூட சேர்ந்துட்டாங்க. சீக்கிரட்டா ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க லண்டன்ல ஏப்ரல் 1915. பை விச் இட்டாலி அக்ரி டு என்டர் த வார் அகைன்ஸ்ட் த சென்ட்ரல் பவர்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் திஸ் டெரிட்டரி ஆஃப் த ஆஃப்டர் த வார். ஸோ இதுதான் அவங்களுடைய குறிக்கோள் இட்டாலிக்கு. இட்டாலி வந்து சென்ட்ரல் பவர்ஸ்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரிலாம் இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக போராடுவோம், சண்டை போடுவோம் அப்படின்ட்டு இந்த ஒப்பந்தத்துல இவங்க கூட பிரிட்டன், பிரான்ஸ் கூட கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து இவங்க திரும்ப இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த இடம் இவங்களுக்கு தானே கிடைக்கும். ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி தோத்துட்டா அதுதான் இந்த ஒப்பந்தத்தின்படி முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் அலைஸ் பார்ப்போம். 9 ஸ்டேட்ஸ் தட் அப்போஸ் த சென்ட்ரல் பவர்ஸ் வேர். ஸோ இந்த டீம்ல 9 ஸ்டேட்ஸ் இருந்தாங்க, அதாவது 9 கண்ட்ரிஸ் இருந்தாங்கன்னு அர்த்தம். ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, இட்டாலி இப்பதான் சேர்ந்ததுன்னு பார்த்தோம். த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்ட் கிரீஸ். இவ்வளவு கண்ட்ரி இதுல இருந்தாங்க. ரொமேனியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர்டு வார் ஆன் த சென்ட்ரல் பவர்ஸ் இன் 1916 and 1917 ரெஸ்பெக்டிவ்லி. ரொமேனியான்ற கண்ட்ரியும் கிரீஸும், ஸோ ரொமேனியா 1916லயும் கிரீஸ் வந்து 1917லயும் சென்ட்ரல் பவர்ஸ்க்கு இன்னொரு டீம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக வந்து வார் வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ சண்டை அப்படின்ட்டு டிக்ளேர் பண்றாங்க. பட் பிளேட் லிட்டில் பார்ட் இந்த வார். ஆனா இவங்களுடைய பங்கு வந்து இந்த வார்ல வந்து ரொம்ப குறைவு தான். ஆனா இருந்தாலும் இவங்க சென்ட்ரல் பவர்ஸ்க்கு எதிராக இருந்தாங்க. மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் வாண்டட் தேர் கண்ட்ரி டு ரிமைன் நியூட்ரல். அமெரிக்கால உள்ள நிறைய மக்கள் வந்து அமெரிக்கா வந்து இந்த சண்டையில ஈடுபடக்கூடாது, இந்த வார்ல, இந்த போர்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. And so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. அதனால அமெரிக்க மக்கள் நிறைய பேர் வந்து அமெரிக்கா வந்து இந்த சண்டையில போகக்கூடாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு விரும்பினதுனால முதல் 3 வருஷம் வந்து அமெரிக்கா வந்து இந்த சண்டைக்கு அலைஸ் டீம் இருக்காங்கல்ல இந்த சண்டையில அவங்களுக்கு மாரலா சப்போர்ட், வெளியில இருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா அவங்க சண்டைக்கு உள்ளார வரல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சண்டைக்கு உள்ளார வரல.
அது மட்டும் இல்லாம வேல்யூபிள் மெட்டீரியல் ஐட்னா அந்த சண்டை போடுறதுக்கான ஆயுதம், ஸோ அதுக்கு தேவையான அந்த போர் புரியறதுக்கு தேவையான எல்லா பொருட்கள்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் கொடுத்தாங்க. ஸோ சிம்பிளா என்னன்னா அலைஸ் டீம்ல யுனைடெட் ஸ்டேட்ஸும் இருந்தாங்க. தொடக்கத்துல அவங்க சண்டை போடலனாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மாரலா சப்போர்ட் கொடுத்தாங்க, அவங்க மன தைரியம் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதே போல தேவையான பொருட்கள்லாம் தந்தாங்க. அதுக்கு அடுத்ததுதான் அந்த வார் முடிகிற டைம்ல தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து உள்ளார வந்தாங்க. அந்த காரணம்லாம் நம்ம பார்ப்போம். சார்ஸ் அபார்டிவ் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். ஸோ பீஸ்க்காக, அமைதிக்காக நிறைய ட்ரை பண்றாரு சார்ன்றவர் யாருன்னா அவரு ரஷ்யாவுக்கான கிங் மாதிரி. So Tsar Nicholas II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. So ரஷ்யாவை சேர்ந்த இந்த கிங், அதாவது சார்னு சொல்லுவாங்க, அவருடைய நேம் வந்து நிக்கோலஸ் II. இவர் வந்து பவர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றாராம். அவர் வந்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்றாரு. பவர்ஸ்னா இதுல சண்டை போடுறாங்களா, 2 டீம் இருக்காங்களா, அவங்க கிட்ட அவங்க வந்து ஒன்னா மீட் பண்ணி ஒரு ஒப்பந்த மாதிரி போட்டுக்கணும் உலக அமைதிக்காக. யூனிவர்சல் பீஸ்னா எல்லாருக்கும் அமைதிக்காக இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. இன் ரெஸ்பான்ஸ் 2 பீஸ் கான்ஃபரன்சஸ் வேர் ஹெல்ட் அட் தி ஹேக் இன் போலண்ட் இன் 1899 and 1907 பட் இன் வெயின். ஸோ இதன் காரணமாக இவர் ட்ரை பண்ணதன் காரணமாக 2 பீஸ் கான்ஃபரன்ஸ், ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசினாங்க அமைதிக்காக. எங்கன்னா ஹேக்ன்ற இடம், அது ஹாலண்ட்ல இருக்கு. ஹாலண்டுன்னு சொல்லலாம், இல்ல நெதர்லாண்டுன்னு சொல்லலாம். 2 டைம் 1899லயும் 1907லயும் ட்ரை பண்ணாங்க. பட் இன் வெயின்னா அது பலன் கொடுக்கல. ஸோ இதை பாருங்க, வாருக்கு ரொம்ப நாள் முன்னாடியே உலகம் வந்து அமைதியா இருக்கணும், இது மாதிரி ஒரு வார் வரக்கூடாதுன்ட்டு 1899 1907 இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது வந்து பலன் அளிக்கல. நெக்ஸ்ட் வார் இந்த வெஸ்டர்ன் ஆர் பிரெஞ்சு ஃப்ரண்ட். ஸோ வெஸ்டர்ன் சைட்ல, அதாவது ஜெர்மனிக்கு வெஸ்டர்ன் சைட்ல உள்ளதுதான் பிரான்ஸ். ஸோ அதனால இது வெஸ்டர்ன் ஆர் பிரெஞ்சு ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்னா அந்த பகுதி, அந்த பக்கம்னு அர்த்தம். அந்த இடத்துல நடந்த வார பத்தி பார்க்க போறோம். ஜெர்மனி ஸ்டீம் ரோல்ட் அண்ட் ஸ்மாஷ்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். ஸோ பெல்ஜியம் கண்ட்ரியில இருந்த மக்கள், அதாவது அவங்க சண்டை போட்டாங்கல்ல, அவங்கள ஜெர்மனி வந்து முற்றிலுமா தோற்கடிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப மோசமா தோற்கடிச்சிட்டாங்க. ஆன் த சைட் ஆஃப் த அலைஸ் த பர்டன் ஆஃப் த ஃபைட்டிங் ஃபெல் ஆன் த பிரெஞ்ச் ஆர்மி. ஸோ இதனால அலைஸ் சைட்ல பெல்ஜியம் ஏற்கனவே தோத்துட்டாங்க. அலைஸ் சைட்ல இப்ப மீதி அந்த பக்கம் இருக்கிறது வந்து பிரான்ஸ் தான், அதாவது பிரெஞ்சோடைய ஆர்மி தான். அப்போ எல்லா கஷ்டங்களும், இந்த சண்டை போடணும்ன்ற எல்லா கஷ்டங்களும் ஒரே கண்ட்ரி கிட்ட போயிடுச்சு, பிரான்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ நிறைய கண்ட்ரி வந்து எதிர்த்து போராடுறாங்கன்னா எல்லார்கிட்டையும் அந்த கஷ்டம் இருக்கும், அதனால ஈஸியா இருக்கும். ஆனா பெல்ஜியம் தோத்துட்டாங்க. அப்ப மீதி அந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து பிரான்ஸ் மட்டும்தான். அப்ப பிரான்ஸ் கிட்ட எல்லா கஷ்டமும் பிரான்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஜெர்மனி வந்து இப்போ பிரான்ஸ் கூட சண்டை போட போறாங்க. வித்தின் எ மந்த் பாரிஸ் சீம்ட் ஆல்மோஸ்ட் டூம்டு. ஸோ இந்த காரணத்தினால, இவங்க தனியா சண்டை போட்ட காரணத்தினால ஒரு மாசம், கிட்டத்தட்ட ஒரு மாசத்திலேயே பாரிஸ்னா பிரான்ஸோட கேபிட்டல், அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட தோத்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து தோக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்டில்ஸ் ஆஃப் டேனன்பர்க் அண்ட் மார்ன். ஸோ டேனன்பர்க்ன்ற இடம் வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்கு, அதாவது ரஷ்யாவும் ஜெர்மனியும் சண்டை போட்ட இடம். மார்ன்ன்றது வெஸ்ட் சைட்ல இருக்கு, அதாவது ஜெர்மனியும் பிரான்ஸும் சண்டை போட்ட இடம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டேனன்பர்க் பத்தி சொல்றாங்க. மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்சஸ் இன்வேடட் ஈஸ்ட் பிரஷ்யா. ரஷ்யால இருந்து ஈஸ்ட் பிரஷ்யான்றது கிட்டத்தட்ட ஜெர்மனியை குறிக்குது. ஜெர்மனியோடைய ஈஸ்ட் சைட்ல வந்து ரஷ்யாவுடைய படைகள்லாம் வராங்க, போர் தொடுக்கிறாங்க. ஜெர்மனி டிஃபீட்டட் தம் டிசைசிவ்லி. ஆனா ஜெர்மனி வந்து அவங்கள தோற்கடிச்சிடுறாங்க, ரஷ்யாவுடைய படைகளை தோற்கடிச்சிடுறாங்க. இது எந்த இடத்துல நடக்குதுன்னா டேனன்பர்க்ன்ற இடத்துல நடக்குது. நெக்ஸ்ட் மார்ன் இடம் பத்தி பார்க்க போறோம். அட் த பேட்டில் ஆஃப் மார்ன் இயர்லி செப்டம்பர் 1914 எப்போ நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. மார்ன்றது இடம், அந்த இடத்துல நடந்த அந்த பேட்டில பத்தி சொல்றாங்க, சண்டையை பத்தி சொல்றாங்க. த பிரெஞ்சு சக்சீடட் இன் புஷிங் பேக். அதுல பிரான்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ் வந்து கிட்டத்தட்ட தோக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா வந்து இந்த பேட்டில் ஆஃப் மார்ன்றது தான் ரொம்ப முக்கியமான போர். இந்த டைம்ல இந்த பேட்டில் அப்ப, இந்த சண்டை அப்ப பிரான்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க, ஜெர்மனிய பின்னுக்கு தள்ளுறாங்க, அவங்களுடைய இடத்துல இருந்து வெளியேற்றுறாங்கன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்காங்க, புஷிங் பேக் த ஜெர்மன்ஸ். ஸோ ஜெர்மன்காரங்களை பிரான்ஸ்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க சண்டை போட்டு. பாரிஸ் வாஸ் தஸ் சேவ்டு. இந்த காரணத்தினால பாரிஸை காப்பாத்துறாங்க. The Battle of Marne is a memorable for trench warfare. So இந்த Battle of Marneன்றது ரொம்ப முக்கியமான வார். ஸோ இதன் மூலமா பாரிஸையும் காப்பாத்தினாங்க. அதே போல இது எதுக்கு ஃபேமஸ்னா ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா, ட்ரென்ச் வார்ஃபேர்னா இது மாதிரி பள்ளத்துல இருக்கிறாங்க பாருங்க. ஸோ இது மாதிரி பள்ளத்துல பள்ளம் தோண்டி
அந்த குழியில வந்து இவங்க இருந்து சண்டை போடுவாங்க. இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ், ட்ரென்ச் வார்ஃபேருடைய அட்வான்டேஜ். அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ட்ரென்ச் வார்ஃபேர், ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் டக் பை ட்ரூப்ஸ் எனேபிள்டு சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் எனிமி ஃபயர். ஸோ இது போல பள்ளத்தில் உள்ளார இவங்க இருக்கும்போது, ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ்னா அந்த குழிக்குள்ளார இவங்க இருக்கும்போது அதை வந்து இவங்களே தான் தோண்டியிருக்காங்க. டக் பை ட்ரூப்ஸ்னா இந்த படைகள் வந்து தோண்டி அது உள்ளார இருக்காங்க. இது வந்து ஹெல்ப் பண்ணுதான், எனேபிள்டு சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சேஃபா அந்த இடத்துல நின்று அவங்க வந்து எனிமி வந்து தங்களை தாக்கும் போது, எனிமி ஃபயர் பண்றாங்கன்னா அதுல இருந்து இவங்களை காப்பாத்திக்க முடியும். த மெயின் லைன்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ் வேர் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ இது மாதிரியான ட்ரென்ச் லைன் சொல்றாங்கல்ல, இது வந்து முக்கியமான லைன் வந்து பின்னாடி இருக்கிற எல்லா லைனோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ட் டு த ரியர், ஸோ முக்கியமான லைன் கூட சைட்லயும் கனெக்ட் ஆயிருக்கும், பின்னாடியும் கனெக்ட் ஆயிருக்கும். ரியர்னா பின்னாடின்னு அர்த்தம். பை அ சீரீஸ் ஆஃப் லிங்கிங் ட்ரென்ச்சஸ், ஸோ லிங்க் பண்ற ட்ரென்ச்சஸ், குழி மாதிரி இதையும் லிங்க் பண்ணும், அதே போல சைட்லயும் லிங்க் பண்ணும். அது மாதிரி லிங்க் பண்ற இடம் மூலமா த்ரூ விச் ஃபுட், அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில் அண்ட் ஆர்டர்ஸ் ஆர் டெலிவர்ட். ஸோ அதன் வழியா தான் அவங்களுக்கு தேவையான உணவு, அம்யூனிஷன்னா ஆயுதங்கள்லாம், ஸோ அந்த கன்னுக்கான புல்லட்ஸ் அது இதெல்லாம் எல்லாமே கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், புதுசா இப்போ இங்க இருக்கிற படைகள்லாம் பின்னாடி வர சொல்லிட்டு இன்னொரு புதுசா படைகள்லாம் இங்க அனுப்புவாங்க அவங்க டயர்ட் ஆயிட்டா. மெயில், அவங்களுக்கு தேவையான மெயிலும் ஆர்டர்ஸ்லாம், அவங்களுக்கு ஏதாவது மெயில் வருது, மெயில்னா போஸ்ட் மாதிரி, அது மாதிரி ஏதாவது வந்தா கொடுப்பாங்க. ஆர்டர்ஸ், ஏதாவது முக்கியமான ஆர்டர்லாம் வந்ததுன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் மூலமா இந்த இடத்துல இருந்து இவங்க சண்டை போடுறதன் மூலமா இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்தது. அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க, அது எப்படி நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து பேட்டில் ஆஃப் மார்ன்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சுதான். பேட்டில் ஆஃப் டேனன்பர்கோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் வெர்டன். பிட்வீன் பிப்ரவரி அண்ட் ஜூலை 1916 the Germans attacked Verdun. வெர்டன்றது ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸா இருந்த பிரெஞ்சு லைன், பிரெஞ்சு கிட்ட இருந்த, அதாவது பிரெஞ்சுடைய முக்கியமான கோட்டை, அவங்களுடைய பாதுகாப்பு அரண் சொல்லுவாங்க, அது வந்து வெர்டன். அந்த இடத்த வந்து ஜெர்மனி வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த 5 month பேட்டில் ஆஃப் வெர்டன் 2 million men took part and half of them were killed. ஸோ இந்த பேட்டில் வந்து கிட்டத்தட்ட 5 மாசம் நடந்துதான். அந்த டைம்ல 2 million men, 1 மில்லியன்னா 10 லட்சம் அர்த்தம், 2 மில்லியன்னா 20 லட்சம், அத்தனை மென் வந்து அத்தனை சோல்ஜர்ஸ் வந்து ஈடுபட்டாங்களாம். அதுல கிட்டத்தட்ட பாதி பேர் கிட்ட, half of them were killed, அதுல பாதி பேர் வந்து இறந்துட்டாங்க. அப்ப 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்களாம் 5 மாசத்துல சண்டை போடும் போது. The British offensive against Germans occurred near the river Somme. ஸோ பிரிட்டன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அஃபென்சிவ், அவங்க எதிர்த்து போராடுறாங்க ஜெர்மனியை எந்த இடத்துலன்னா ரிவர் சோம்ன்ற இடத்துல. இன் திஸ் 4 month பேட்டில் ஆஃப் சோம். ஸோ இந்த பேட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 மாசம் நடக்குது. அதுல பிரிட்டன் லாஸ்ட் 20,000 men on the first day. இதுல பிரிட்டன் வந்து முதல் நாள்லயே 20,000 மென் வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in the favor of allies. ஆனா இந்த பேட்டில் ஆஃப் வெர்டன்ற முக்கியமான பேட்டில் வந்து இந்த போரை வந்து அலைஸ்க்கு சாதகமா, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாதகமா மாத்தி விட்டுருச்சான். ஃபார்ச்சூன்ஸ்னா இவங்களுக்கு லக்கியா மாறிடுச்சு. வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுலாம் வெஸ்டர்ன் சைட்ல பார்த்தோம், அதாவது பிரான்ஸ் சைட்ல பார்த்தோம். இப்போ வந்து ஈஸ்டர்ன் சைட், ரஷ்யா சைட்ல பார்க்க போறோம். முக்கியமா இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட் த ஆஸ்ட்ரியன்ஸ். இந்த ஈஸ்டர்ன் சைட்ல வந்து ரஷ்யா வந்து தொடர்ந்து ஆஸ்ட்ரியன் படைகளை தோற்கடிச்சாங்க. பட் த ரஷ்யன்ஸ் வேர் இன் டர்ன் டிஃபீட்டட் பை த ஜெர்மன். ஆனா அவங்களால ஜெர்மனியை தோற்கடிக்க முடியல. ஜெர்மனி ஆஸ்திரியாலாம் ஒரே டீம். ரஷ்யா வந்து ஆஸ்திரியாவை தோற்கடிக்க முடியுது, ஆனா ஜெர்மனி கிட்ட தோத்துறாங்க. ரஷ்யா had the worst trained and equipped army. ரஷ்யா கிட்ட இருந்த ஆர்மி வந்து ஒழுங்கா ட்ரெயின் பண்ணப்படல, அவங்க கிட்ட ஒழுங்கான ஆயுதமும் கிடையாது. அண்ட் therefore ரஷ்யன் லாசஸ் were the greatest. இந்த காரணத்தினால ரஷ்யாவுடைய லாசஸ் இந்த வார்ல அவங்க நிறைய இழந்துட்டாங்க, ரொம்ப அதிகம். அது in 1917 the Tsarist regime in Russia was overthrown in a revolution. 1917ல ரஷ்யால ஒரு புரட்சி நடந்தது. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாகவும் அதுக்கு அடுத்து பார்ப்போம் இந்த லெசன்ல. ஸோ அந்த புரட்சியின் மூலமா என்னன்னா, சாரிஸ்ட் ரெஜிம், அந்த கிங் வந்து ஆட்சி பண்றாங்கல்ல, அந்த பழக்க வழக்கம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. ஓவர் த்ரோன்னா அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க மக்கள். ரஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி இட் சைன் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் வித் ஜெர்மனி. ஸோ இந்த தேதியில ரஷ்யன் மக்கள் வந்து அமைதியை தான் விரும்பினாங்க. அவங்க இந்த போர்ல ஈடுபடுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க்ன்றது ஒரு இடம்,
அந்த இடத்துல ஜெர்மனி கூட இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நாங்க சண்டைக்கு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரெஸ்ட் லிட்டவுஸ்க்ன்ற இடம் வந்து இப்போ பெலாரஸ்ன்ற கண்ட்ரியில இருக்கு. நெக்ஸ்ட் மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார். ஸோ இந்த போர் வந்து முக்கியமா அந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல நடந்தது. அது மட்டும் இல்லாம உலகத்துல நிறைய இடத்துலயும் நடந்தது. சின்ன சின்ன தியேட்டர்ஸ்னா சின்ன சின்ன இடங்கள்லயும் நடந்தது. அது வந்து எங்கன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட்னா மத்திய கிழக்குன்னு சொல்லுவாங்க, இந்த அரபு நாடுகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடம். டர்க்கி ஆல்சோ ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி டர்க்கி வந்து சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி டீம்ல இருந்தாங்க. தோ டர்க்கி met with initial success and the allies suffered reverses particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately Turkey was defeated. ஸோ தொடக்கத்துல வந்து டர்க்கின்றது இப்போ தமிழ்ல சொல்லணும்னா துருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த துருக்கி நாடு வந்து தொடக்கத்துல வந்து நிறைய வெற்றி பெற்றாங்க. ஆனா அலைஸ் இவங்க வந்து டர்க்கி வந்து அலைஸ்க்கு எதிராக சண்டை போட்டாங்க. அலைஸ் வந்து சஃபர்ட் ரிவர்சஸ்னா அவங்க வந்து மறுபடியும் நிறைய தோத்தாலும் அதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா குறிப்பா மெசபடோமியான்ற இடத்துல நடந்த சண்டையிலையும் கேலிபோலின்ற இடத்துல நடந்த சண்டையிலையும். ஸோ கடைசியா பார்த்தோம்னா அல்டிமேட்லினா கடைசியா டர்க்கி வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ டர்க்கியும் அலைஸும் சண்டை போடுறாங்க. தொடக்கத்துல டர்க்கி ஜெயிச்சாலும் அலைஸ் வந்து கடைசியா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, டர்க்கி தோத்துறாங்க. த டர்க்ஸ் ட்ரை டு அட்டாக் சுயஸ் கெனால் பட் வேர் ரிப்பல்ஸ். ஸோ இந்த துருக்கி நாட்டை சேர்ந்த அந்த படை வந்து சுயஸ் கெனால், அந்த கெனால் அது வந்து ஒரு வழி, அந்த வழியா கப்பல்லாம் போகும், அதை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க அலைஸ் வந்து அதை தடுக்கிறாங்க. பட் வேர் ரிப்பல்ஸ்னா துருக்கி நாட்டு படையை வந்து தடுக்கிறாங்க. பிரிட்டன் அட்டாக் டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்தீன் அண்ட் சிரியா. பிரிட்டன் வந்து டர்க்கியை எந்தெந்த நாட்டுலலாம் அவங்க கூட சண்டை போடுறாங்கன்னா ஈராக்ன்ற இடத்துலயும், அதுக்கு அடுத்தது லேட்டர் இன் பாலஸ்தீன் அண்ட் சிரியா இந்த இடத்துலலாம் பிரிட்டன் வந்து டர்க்கி கூட சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார் ஈஸ்ட். ஃபார் ஈஸ்ட்னா ரொம்ப ஈஸ்ட் பக்கம் அப்படின்னு அர்த்தம். கிழக்கு பக்கம் சைனா ஜப்பானை பத்தி பார்க்க போறோம். சைனா ஆல்சோ ஜாயின்ட் த அலைஸ். சைனாவும் பிரிட்டன் டீம்ல ஜாயின் பண்றாங்க. ஜப்பான் வாஸ் ஏபிள் டு கேப்சர் த ப்ராவின்ஸ் ஆஃப் கியாச்சோ கிவன் பை த ஜெர்மன்ஸ் டு சைனா இன் த ப்ராவின்ஸ் ஆஃப் ஷான்டாங். ஸோ ரொம்ப சிம்பிளா என்னன்னா ஷான்டாங்ன்றது ஒரு ப்ராவின்ஸ், மாகாணம். இப்போ இங்கெல்லாம் ஸ்டேட்னு சொல்றோமா நம்ம கண்ட்ரில, அந்த ஊர்ல எல்லாம் மாகாணம்னு சொல்லுவாங்க, ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷான்டாங்ன்ற இடத்துல கியாச்சோ அப்படின்ற இன்னொரு இடம் இருக்கு. இந்த இடம் வந்து ஜெர்மனி வந்து சைனா கிட்ட இந்த இடத்த கொடுத்தாங்க. இந்த இடத்த வந்து ஜப்பான் வந்து சைனா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, கேப்சர் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. தேர் வாஸ் நோ வார் இன் த ஃபார் ஈஸ்ட். ஸோ ஃபார் ஈஸ்ட்ல பார்த்தோம்னா, அதாவது இந்த ஜப்பான் சைனா இந்த இடம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து சண்டைன்னு ஒன்றும் வேர்ல்டு வார் அப்ப இல்ல. ஆனா ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் த அக்கேஷன் டு threaten China into ceding valuable concessions and privileges. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வேர்ல்டு வார் 1 வந்து பயன்படுத்தி ஜப்பான் வந்து இந்த கியாச்சோ அப்படின்ற இடத்தையும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி சைனாவை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, த்ரெட்டன் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டு சைனா கிட்ட இருந்து வேல்யூபிள் கன்செஷன்ஸை சீட் பண்ணிக்கிறாங்க. சீட்னா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம், வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தேவையான, ஜப்பானுக்கு தேவையான இடத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பவர்ஸையும் வாங்கிக்கிறாங்க. பிரிவிலேஜஸ்னா பவர்ஸ்ன்னு அர்த்தம். சைனா கிட்ட இருந்து ஜப்பான் வந்து தேவையானதை எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பால்கன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்ட் 2 வீடியோல பால்கன் பத்தி எல்லாம் பார்த்தோம், பால்கன் வார் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ பால்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த பால்கன்ஸ்ல the Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. செர்பியான்றது அலைஸ் டீம். அந்த அலைஸ் டீம் சென்ட்ரல் பவர்ஸ்ல இருந்த ஆஸ்திரியா ஜெர்மனி அந்த ஆர்மி வந்து பல்கேரியா கூட கோஆர்டினேட் பண்ணி ஒன்னா சேர்ந்து செர்பியாவை தோற்கடிச்சிடறாங்க, மோசமா தோற்கடிச்சிடறாங்க. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். ஜெர்மனி கீழே செர்பியான்ற இடம் வந்துருச்சு. ரொமேனியா, இது ருமேனியான்னு சொல்லுவாங்க, ரொமேனியான்னு சொல்லுவாங்க. வாட்ச்ட் த கோர்ஸ் ஆஃப் த வார் அண்ட் இன் ஆகஸ்ட் 1916 ஜாயின்ட் த அலைஸ். ஸோ ரொமேனியா இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரொமேனியான்றவங்க அலைஸ் டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டேட்ல ரொமேனியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஸோ ரொமேனியா ஜெர்மனி ஆஸ்திரியா கூடயும் சண்டை போடுறாங்க, ஆனா இருந்தாலும் அவங்க கிட்ட தோத்துறாங்க. இவங்களும் ரொமேனியாவும் கடைசியா ஆஸ்திரியா ஜெர்மன் அவங்களுக்கு கீழே வந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆப்பிரிக்கா. ஸோ ஆப்பிரிக்கால ஜெர்மனியுடைய காலனிஸ் அவங்க பிடிச்சு வச்சிருந்த இடம் உடைய நிலைமை என்ன? The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. So ஜெர்மனியோடைய காலனிஸ் அவங்க பிடிச்சு வச்சிருந்த இடம் வந்து வெஸ்டர்ன் சைடு ஆப்பிரிக்காலையும் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காலையும் இருக்குது. இந்த இடத்தை வந்து அலைஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. So இதுதான் பாயிண்டிங்க. நாம இந்த
இதெல்லாம் என்ன பாக்குறோம்னா மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார்னு ஒரு டாபிக் எடுத்து பார்த்துட்டு இருக்கோமா. இதுல என்ன பாக்குறோம்னா ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா அந்த இடத்துலலாம் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல சண்டைலாம் நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து ஜெர்மனிக்கு பக்கத்திலே இருந்தது. இந்த மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார்லாம் ரொம்ப எட்ட இருந்தது. ஸோ ஆப்பிரிக்காலாம் ரொம்ப எட்ட இருக்கும். அந்த ஆப்பிரிக்கால உள்ள ஜெர்மனியோட இடத்தெல்லாம் வந்து அலைஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ ஜெர்மனில இருந்து இந்த இடம்லாம் குவைட் ஃபார், ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இந்த காலனிஸ்ல வந்து ஜெர்மனியோட ஹெல்ப் வந்து உடனே கிடைக்கல. தே குட் நாட் ரிசீவ் எனி இமிடியேட் ஹெல்ப். ஜெர்மனி கிட்ட இருந்து இந்த ஜெர்மன் காலனிஸ்க்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. அதனால இந்த காலனிஸ்லாம் ஆப்பிரிக்கால இருந்த ஜெர்மனியோட இடங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து அலைஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. எங்களால சண்டை போட முடியலன்னு சரண்டர் ஆயிடுறாங்க. இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட். ஆஸ்திரியாவுடைய கடுமையான தாக்குதல்ல இட்டாலி வந்து தோத்துறாங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இட்டாலி ஃபார்மலி ஜாயின்ட் தி அலைஸ் இன் த வார் இன் May 1916. ஸோ இந்த நாள்ல, இந்த மாசத்துல இட்டாலி வந்து அலைஸ் கூட ஃபார்மலா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது அபிஷியலா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இட்டாலியன்ஸ் வேர் ஃபைட்டிங் வித் த ஆஸ்ட்ரியன்ஸ் அண்ட் கண்டினியூ டு சஸ்டைன் தேர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட்டாலியன்ஸ் வந்து ஆஸ்திரியா நாடு கூட, ஆஸ்திரியா வந்து சென்ட்ரல் பவர்ஸ், அவங்க கூட வந்து சண்டை போடுறாங்க. அவங்களை எதிர்த்தும் நல்லாவே சண்டை போடுறாங்க. பட் when the Germans came to Austria's help, the Italians collapsed. ஆனா ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுடைய டீம்ல இருக்காங்களா, ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இட்டாலி கூட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ இட்டாலியன்ஸ்னால ஜெர்மனி கூட அந்த அளவுக்கு சண்டை போட முடியல. இட்டாலியன்ஸ் வந்து கொலாப்ஸ்டு, தோத்துறாங்க.